கருப்பன் குருகுலம் மருத்துவ குறிப்பு தொல்லை தரும் பாத வெடிப்புகள். இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்வதோடு அருகிலுள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து ஆல் என்பதை செலக்ட் செய்தால்தான் நான் போடுகின்ற அனைத்து வீடியோக்களின் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் செய்த அனைவர்களுக்கும் நன்றி. முகத்திற்கும் தலைமுடிக்கும் கொடுக்கும் முக்கியத்துவத்தை கால்கள் மற்றும் பாதங்களுக்கு நாம் அவ்வளவாக கொடுப்பதில்லை. இதனால் கால்களில் வறண்ட சருமம், சொற்சொரப்பான பாதம், பித்த வெடிப்பு, கால் ஆணி போன்ற பல பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. பித்த வெடிப்பு என்பது அழகு பிரச்சனையாக மட்டுமின்றி ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனையாகவும் பார்க்க வேண்டியிருக்கிறது. நட்சத்திரக்குறி பாத வெடிப்புகள் ஏன் ஏற்படுகிறது? நட்சத்திரக்குறி பொதுவாக சருமம் வறண்டு போகும் போது பாத வெடிப்புகள் ஏற்படுகின்றன. அதிலும் குறிப்பாக குளிர்காலத்தில் சருமம் அதிகம் வறண்டு போகும். அதனால் பாதங்களில் வெடிப்புகள் உண்டாகும். இதனை பொதுவாக நாம் பித்த வெடிப்பு என்று நடைமுறையில் சொல்வோம். நட்சத்திரக்குறி பித்த வெடிப்பு என்ற பெயர் ஏன்? நட்சத்திரக்குறி உடலில் பித்தம் அதிகமாகும் போது உடல் சூடு அதிகரிக்கும். அதனால் பாதங்கள் ஈரப்பதம் குறைந்து வறண்டு போய் அந்த இடத்தில் வெடிப்பு உண்டாகும். அதனால் பித்த வெடிப்பு என்கிறோம். பொதுவாக எல்லாருக்கும் இந்த பிரச்சனை ஏற்படலாம். ஆனால் ஆண்களை விட பெண்களுக்கு தோல் மென்மையாக இருப்பதால் பெண்களுக்கு இந்த தொல்லை அதிகமாக இருக்கும். நட்சத்திரக்குறி வெடிப்பு வர காரணங்கள்: நாம் நிற்கும் போதும் நடக்கும் போதும் நம் உடல் எடையை தாங்குவது நம் பாதங்கள் தான். அதனால் உடல் எடை அளவுக்கு அதிகமாக இருந்தால் கால்களில் அழுத்தம் அதிகரித்து பாதங்களில் வெடிப்பு ஏற்படும். அதிகமான நேரம் நின்று கொண்டே இருக்க வேண்டிய வேலை செய்பவர்கள், சதா அலையும் வேலை பார்ப்பவர்கள், மார்க்கெட்டிங் துறை பெண்கள் போன்றவர்களுக்கும் இந்த பிரச்சனை ஏற்படும். கரடுமுரடான இடங்களில் வேலை செய்பவர்கள், அதாவது கட்டிடம் கட்டும் இடங்களில் வேலை பார்ப்பவர்களுக்கு இந்த தொல்லை ஏற்படும். செருப்பை அணியாமல் இருப்பவர்களுக்கும் சரியான செருப்பை அணியாமல் இருப்பவர்களுக்கும் இது ஏற்படலாம். பொதுவாக இளம் வயதினரை காட்டிலும் 30 வயது தாண்டியவர்களை இது அதிகம் பாதிக்கும். 30 வயதிற்கு பின் சருமம் ஈரப்பதம் குறைந்து போகும். அதனால் வறட்சியின் காரணமாக வெடிப்புகள் ஏற்படலாம். வெடிப்பு ஏற்படுத்தும் பொதுவான காரணங்கள் இவை. மேலும் சில ஆரோக்கிய பிரச்சனைகளாலும் பாத வெடிப்பு ஏற்படலாம். நட்சத்திரக்குறி வேறு என்னென்ன பிரச்சனைகளால் பாத வெடிப்புகள் ஏற்படும்? நட்சத்திரக்குறி தோல் செதில் நோய் இக்தியோசஸ். நட்சத்திரக்குறி ஒரு சிலருக்கு இயல்பாகவே பாதங்களும் உள்ளங்கைகளும் தடித்து காணப்படும். காலின் வெளிப்புறத்தோல் மீன் செதில்கள் போல் இருக்கும். இதனை இக்தியோசிஸ் அதாவது ஃபிஷ் ஸ்கேல் அப்பியரன்ஸ் என்போம். இது மரபியல் ரீதியாக ஏற்படும். பெற்றோருக்கு இந்த பிரச்சனை இருந்தால் குழந்தைகளுக்கு இக்தியோசஸ் வர வாய்ப்புண்டு. இவர்களுக்கு சரும வறட்சியும் அதிகமாக இருக்கும். தோல் தடித்தும் வறண்டும் இருப்பதால் எளிதாக குளிர்காலங்களில் இவர்களுக்கு பாத வெடிப்புகள் ஏற்படும். நட்சத்திரக்குறி சோரியாசிஸ். நட்சத்திரக்குறி சோரியாசிஸ் பிரச்சனை இருப்பவர்களுக்கு பனிக்காலம் அதிக தொல்லை தரக்கூடிய ஒன்றாக அமைந்துவிடும். அந்த சமயத்தில் அவர்களுக்கு சோரியாசிஸ் நோயின் தீவிரம் அதிகரிக்கும். அதுவும் பனிக்காலத்தில் உள்ளங்கை மற்றும் உள்ளங்கால்களில்தான் இந்த பிரச்சனை அதிகமாகும். இதன் காரணமாக பாதங்களில் வெடிப்புகள் ஏற்படும். உள்ளங்கால் மற்றும் பாதங்களின் ஓரங்களிலும் வெடிப்புகள் உண்டாகும். பாதங்களின் உள்சதையே வெளியே தெரியும் அளவிற்கு ஆழமான வெடிப்புகள் ஏற்படும். அதனால் அங்கே பாக்டீரியா மற்றும் பூஞ்சை தொற்றுகள் ஏற்படும். எனவே அவர்கள் மருத்துவ ஆலோசனையின்படி வெளிப்புறத்திற்கு ஆன்டிபயாட்டிக் கிரீம் மற்றும் உள்ளுக்கு ஆன்டிபயாட்டிக் மாத்திரைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். நட்சத்திரக்குறி நீரிழிவு நோய். நட்சத்திரக்குறி பொதுவாக சர்க்கரை நோயாளிகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும். பாதங்களை முறையாக பராமரிக்காத பட்சத்தில் பாதங்களில் வெடிப்பு ஏற்பட்டு பாக்டீரியா நோய் தொற்று ஏற்படும். விரல்களுக்கு நடுவில் கூட சிலருக்கு வெடிப்பு ஏற்படலாம். இதனால் அந்த இடம் சிவந்து போகும், வீக்கம் ஏற்படும், வலியும் அதிகமாக இருக்கும். இதனை செல்லுலைட்டிஸ் என்போம். இதனை ஆரம்பத்திலே கவனிக்காமல் விட்டால் அவை கணுக்காலை தாண்டி கால்களுக்கும் பரவும் வாய்ப்புகள் அதிகமாகும். எனவே பாதங்களை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும்.
நட்சத்திரக்குறி தடுக்க என்ன செய்யலாம்? நட்சத்திரக்குறி வரும் முன் தடுப்போம் நடவடிக்கையாக பாதங்கள் வறண்டு போகாமல் முதலில் பார்த்து கொள்ள வேண்டும். வெடிப்பு ஏற்பட்ட இடங்களில் கண்ட மருந்துகளை எல்லாம் தடவுவது சரியான தீர்வு அல்ல. பித்த வெடிப்பு பிரச்சனை ஏற்படாமல் இருக்க நம் உடல் அதிகம் சூடாகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதற்கு தண்ணீர் நிறைய குடிக்க வேண்டும். ஆரோக்கியமான கால்களே அழகான கால்கள். கால்களை நன்கு பராமரித்தால்தான் நம் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். எனவே கால் பாதங்களை சுத்தமாகவும் சரியான முறையிலும் பராமரிப்பது அவசியம். சிலர் டயட் இருக்கிறேன் பேர்வழி என்று போன்ற பால் பொருட்களையும் எண்ணெய் பொருட்களையும் தவிர்த்து விடுவார்கள். அவ்வாறு அவற்றை முழுமையாக தவிர்த்து விடாமல் கொஞ்சமாவது பால் பொருட்கள் மற்றும் எண்ணெய் பொருட்களை உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். சரிவிகித உணவு, பேலன்ஸ்ட் ஃபுட் உணவு சாப்பிடுவது அவசியம். வெடிப்பு அதிகமாக இருக்கும் போது உணவில் காரம் மற்றும் புளியின் அளவை குறைத்து சாப்பிட வேண்டும். பொதுவாகவே காபி, டீ அதிகம் குடிக்க வேண்டாம். பதிலாக மோர் குடிக்கலாம். மோர் குடித்தால் பித்தம் குறையும். தினசரி உபயோகத்திற்கு காலணிகள் வாங்கும் போது அதி உயரமான காலணிகள், ஹீல்ஸ் வைத்த காலணிகள் வாங்கக்கூடாது. மென்மையான காலணிகளையே அணிய வேண்டும். நீரிழிவு நோயாளிகளை பொறுத்தமட்டில் பாதங்களில் வெடிப்புகள் வராமல் இருக்க முதலில் சர்க்கரையின் அளவை கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும். அத்தோடு பாதங்களின் பராமரிப்பும் மிக அவசியம். நீரிழிவு நோயாளிகள் சரியான காலணிகளை அணிய வேண்டும். வெளியே செல்லும்போது மட்டுமல்லாமல் வீட்டிற்கு உள்ளேயும் காலணிகள் கட்டாயம் அணிய வேண்டும். அதற்கென பிரத்யேகமாக காலணிகள் உபயோகிக்க வேண்டும். உணவில் கவனம் செலுத்துவது ஒரு பக்கம் என்றால் உடலின் வெளிப்புறத்தையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது மிக அவசியம். நட்சத்திரக்குறி பாத வெடிப்புகள் நீங்க என்ன செய்யலாம்? நட்சத்திரக்குறி கால்களில் தோல்பகுதி வறண்டு காணப்பட்டால் இரவில் படுக்கும் முன்பு தேங்காய் எண்ணெயை லேசாக தடவி நன்கு மசாஜ் செய்ய வேண்டும். இதனால் கால் மிருதுவாக மாறுவதோடு வெடிப்பு ஏற்படாமல் இருக்கும். இரவு நேரங்களில் ஒரு பாத்திரத்தில் வெதுவெதுப்பான நீரில் உப்பு போட்டு அந்த நீரில் கால்களை சில நிமிடங்களுக்கு வைத்திருந்து கால்கள் சுத்தமான பின் எடுத்து துடைக்க வேண்டும். இதேபோல் சுடுநீரில் ஷாம்பு கலந்தும் பயன்படுத்தலாம். இவ்வாறு செய்வதால் பாதங்கள் மற்றும் விரலிடுக்கில் உள்ள அழுக்குகள் வெளியேறும். இதனால் பாதங்கள் மென்மையாகும். மாதத்திற்கு 2 அல்லது 3 முறை படிக்கல்லால், பமிஸ் ஸ்டோன் பாதங்களின் ஓரம் மற்றும் அடிப்பகுதியில் தேய்த்து மசாஜ் செய்வதால் இரத்த ஓட்டம் சீராவதோடு வெடிப்புகளும் நீங்கும். மசாஜ் செய்த பின்பு வெதுவெதுப்பான நீரில் பாதங்களை கழுவிக்கொள்ள வேண்டும். கால்களை அவ்வப்போது மசாஜ் செய்து வந்தால் எந்த பிரச்சனைகளும் ஏற்படாது. வாசலின் அல்லது பெட்ரோலியம் ஜெல்லியை தூங்குவதற்கு முன்பாக பாதங்களில் தடவி வந்தால் பித்த வெடிப்பு பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். தினமும் பாதங்களில் மாய்ச்சரைசிங் கிரீம்களை தடவிக் கொள்ளும்போது சருமத்தின் ஈரப்பதம் காக்கப்படுவதால் வெடிப்புகள் உண்டாகாது. மாய்ச்சரைசர்கள் பயன்படுத்தும்போது சருமம் சற்று ஈரப்பதத்துடன் இருக்க வேண்டும். குளித்த உடன் ஈரப்பதம் இருக்கும் போதே மாய்ச்சரைசரை தடவ வேண்டும். அப்போதுதான் இது தோலின் அடி ஆழம் வரை சென்று நல்ல பலனை கொடுக்கும். ஆலிவ் ஆயில், தேங்காய் எண்ணெய் அல்லது வைட்டமின் ஆயிலும் பயன்படுத்தலாம். இவற்றில் ஏதாவது ஒன்றை தினமும் தடவி வரலாம் அல்லது இவற்றை மாற்றி மாற்றி ஒரு நாள் கிரீம், ஒரு நாள் ஆயில் என்றும் தடவி வரலாம். பொதுவாக அனைவருக்குமே பாதத்தில் வெடிப்புகள் சிறிய அளவில் இருக்கும். இது இயல்பானதுதான். இத்தகையவர்கள் வெந்நீரில் உப்பு போட்டு கால்களை சுத்தப்படுத்துவது, கிரீம்கள் தடவுவது போன்றவற்றை செய்யலாம். பாத வெடிப்பு அதிகமாக இருக்கும்போது ஒயிட்பீல் கிரீமை தேங்காய் எண்ணெயுடன் கலந்து பயன்படுத்தலாம். யூரியா சேர்த்த மாய்ச்சரைசிங் கிரீம்கள் போன்றவற்றை மருத்துவர்கள் பரிந்துரைப்பார்கள். ஆனால் வெடிப்பு அதிகமாகும் பட்சத்தில் கட்டாயம் மருத்துவரை சந்தித்து மருத்துவ ஆலோசனைகள் எடுப்பது நல்லது. அவரின் பிரச்சனையின் அளவை பொறுத்து மருத்துவர் சிகிச்சை அளிப்பார். குளிக்கும் போது கால் பாதங்களையும் நன்கு சுத்தப்படுத்த வேண்டும். ஃபுட் பிரஷ் அல்லது ஸ்க்ரப்பர் கொண்டு பாதங்களை தேய்க்கும் போது உலர்ந்த செல்கள் உதிர்ந்து அங்கே புது செல்கள் உருவாகும். பியூமிக் கற்கள் கொண்டும் தேய்க்கலாம். வாரம் ஒரு முறை இவ்வாறு செய்து வர வெடிப்பு மறையும். ஆழ்ந்த வெடிப்பு இருப்பவர்கள் ரொம்ப ஸ்க்ரப் பண்ணக்கூடாது.
இரவில் வெந்நீரில் கல் உப்பு, எலுமிச்சைச்சாறு, தேன் போன்றவற்றை சேர்த்து அந்த நீரில் பாதங்களை சிறிது நேரம் வைத்திருக்க வேண்டும். எலுமிச்சை சுத்தப்படுத்தும் இயல்புடையது என்பதால் பாதங்களில் உள்ள அழுக்குகளை வெளியேற்றிவிடும். உப்பு நோய் தொற்றுகளை தடுக்கும், கிருமிகளை கொல்லும், தேன் காயங்களை குணப்படுத்தும் தன்மை உடையது. எனவே பாத வெடிப்புகள் குறையும். பாதங்களின் சருமம் வறண்டு விடாமல் இருக்க சுத்தப்படுத்திய பாதங்களை துடைத்துவிட்டு பாதங்களில் சோற்றுக்கற்றாழையின் ஜெல் எடுத்து தடவ வேண்டும். வீட்டிலே சோற்றுக்கற்றாழை இருந்தால் அதன் சோற்றினை எடுத்து நன்கு தண்ணீரில் அலசிய பின் அதனையும் தேய்க்கலாம். இதுபோன்று பாதங்களில் ஈரப்பதத்தை பாதுகாக்க மேலும் சில வழிமுறைகளையும் பின்பற்றலாம். பாதங்களின் ஈரப்பதத்தை பாதுகாக்க வாசலைன், ஃபுட் கிரீம், மாய்ச்சரைசர்கள் போன்றவற்றை பயன்படுத்துவதை விடவும் வீட்டில் நாம் சாதாரணமாக பயன்படுத்தும் விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் போன்றவற்றை பயன்படுத்தலாம். இந்த எண்ணெய்களில் ஏதாவது ஒன்றை ஒரு கிண்ணத்தில் சிறிதளவு ஊற்றி ஃப்ரிட்ஜில் வைத்துவிடுங்கள். சிறிது நேரத்தில் அது கெட்டியாக மாறிவிடும். அதனை கிரீம் போல தினமும் இரவில் படுக்க போகும் முன் பாதங்களில் தடவி கொள்ளலாம். அகலமான பாத்திரத்தில் பொறுக்கும் சூட்டில் வெந்நீருடன் எலுமிச்சை சாறை கலந்து 15 நிமிடங்கள் பாதங்களை வைத்திருந்து பீர்க்கன் நாரை கொண்டு தேய்க்கவும். நாட்டு மருந்து கடைகளில் இந்த பீர்க்கன் நார் கிடைக்கும். இதனால் பாதங்களில் உள்ள அழுக்குகள், வெடிப்புகள் நீங்கி பாதம் பொலிவாக அழகாக இருக்கும். தினமும் இப்படி செய்தால் பாதத்தில் இருக்கும் கெட்ட செல்கள் நீங்கி பாதம் பளிச்சென்று இருக்கும். வெந்நீருடன் சிறிது கல் உப்பு, கெமிக்கல் கலக்காத ஷாம்புவை பேபி ஷாம்பு பயன்படுத்தி மிதமான வெந்நீர் பதத்தில் கால் பாதத்தை 10 நிமிடம் மசாஜ் பண்ண வேண்டும். முடிந்தால் மெல்லிய பிரஷ் கொண்டு அழுக்கு போக பாதங்களை தேய்த்தால் இன்னும் நல்லது. மசாஜ்க்கு பின் பாதங்களை ஈரம் போக சுத்தமான துணியில் துடைத்துவிட்டு கடுகு எண்ணெய் தேய்த்து 10 நிமிடம் மசாஜ் செய்தால் படிப்படியாக பாதவெடிப்பு நீங்கும். பாதத்தில் இரத்த ஓட்டம் அதிகரிக்கும். கிளிஞ்சல் மெழுகு என்றொரு மருந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அதனை விளக்கெண்ணெயுடன் கலந்து தடவலாம். அதிகப்படியான வெடிப்புகளை நீக்க கிழங்கு மஞ்சளை பொடியாக்கி சுத்தமான விளக்கெண்ணெய், நல்லெண்ணெயில் குழைத்து வெடிப்பு இருக்கும் இடங்களில் இரவு தடவி மறுநாள் காலை வெந்நீரில் கழுவி வந்தால் எரிச்சலும் வலியும் குறைவதோடு நாளடைவில் வெடிப்பும் மறையத் தொடங்கும். நட்சத்திரக்குறி விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய் இரண்டுமே அதிக குளிர்ச்சி தரும் என்று நினைப்பவர்கள் எண்ணெயை இலேசாக சூடு செய்து பிறகு தடவலாம் அல்லது வேப்ப எண்ணெயையும் பயன்படுத்தலாம். மருதாணி இலையுடன் கிழங்கு மஞ்சளை பொடியாக்கி அம்மி அல்லது மிக்சியில் வைத்து அரைக்கவும். இரவு நேரங்களில் உறங்க செல்வதற்கு முன்பு பாதங்களை வெதுவெதுப்பான நீரில் சுத்தம் செய்து வெடிப்பு இருக்கும் இடங்களில் பற்று போடுங்கள். அவை காய்ந்ததும் சுத்தமாக கழுவி எடுங்கள். வாரத்துக்கு 2 நாட்கள் இப்படி செய்து வந்தால் நாளடைவில் வெடிப்பு மறையத் தொடங்கும். குறிப்பு: மருதாணி அதிக குளிர்ச்சியை உண்டாக்கும் என்பதால் இரவு முழுவதும் பாதத்தில் பற்று போட வேண்டிய தில்லை. குறிப்பாக உடல் குளிர்ச்சி உடையவர்கள் அதிகம் பயன்படுத்தும் போது ஜன்னி கண்டுவிடவும் வாய்ப்புண்டு. கவனமாக பயன்படுத்துங்கள். நம் நாட்டின் சீதோஷ்ண நிலைக்கு நாம் அனைவரும் வாரம் ஒரு முறை எண்ணெய் குளியல் எடுப்பது உடல் சூட்டினை குறைக்கும். அத்தோடு உடலின் ஈரப்பதமும் பாதுகாப்பதோடு மட்டுமல்லாமல் பாதங்களின் ஈரப்பதத்தை பாதுகாக்க வேண்டும். பாதுகாப்பான காலணிகளை அணிவதும் மிக அவசியம். வெடிப்பை போக்க ஏதாவது ஒரு எளிய முறையை பயன்படுத்தி பயனடையவும்.